தனா, எதுக்கே அந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி நம்மளை இங்கே வெயிட் பண்ண சொன்னாரு? சார், சுப்பிரமணியா அவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாரு. சுப்பிரமணியா அவர் கவனிக்கணும்னா நாம் அவரை கவனிக்கணும்ல, அதை கேட்கத்தான் வர்றாரு. யோ, இப்போ எப்படியா கவனிக்க முடியும்? இப்போ நானே அன்றாடம் காய்ச்சி இப்போதான் நான் வீட்டை கவர் பண்ணியிருக்கேன். இனிமேல் ஆஃபீஸ்குள்ளே நுழைஞ்சாதான் கைக்கு சில்லறை கிடைக்கும். சொத்து என் கஸ்டடிக்கு மாறினாதான் இன்ஸ்பெக்டர் நான் கவனிக்க முடியும். அதை இப்போ நீ அவர்கிட்ட சொல்லு. சார், இருந்தால் உப்பு மாதிரி இருக்கணும். அது சமையலில் இருந்தால் யார் கண்ணுக்கு தெரியறது இல்லை. அதே இல்லைன்னா எல்லாருக்கும் உடனே தெரிஞ்சிடும். சமையலே ருசிக்காது. அது மாதிரி தான். இன்னொரு தடவை நீ உப்பை பற்றி பேசின, உன்னை வெட்டி உப்பு காண்டம் போட்டுருவேன். உப்பு உப்பு உப்பு. என்ன சார் இது? என்னென்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும்? சார், சுட்டு பொசிக்கிருவேன். என்ன சார் நடந்தது சொல்லுங்க சார். டேய், நீ அந்த ஏசிக்கும் அவன் அண்ணனுக்கும் ஆகாதுன்னு சொன்ன, ஏசியும் அவன் அண்ணியும் ஒரே கட்சின்னு சொன்னியாடா? சொல்றா. இல்ல சார். அந்த சுப்பிரமணிய அரெஸ்ட் பண்ண போனா அவன் பொண்டாடி உடனே ஏசிக்கு போன் பண்ண போறான். ஏற்கனவே எனக்கும் அந்த ஏசிக்கு ஆகாது. இது வேற தேவையா எனக்கு? சார், உங்களுக்கு ஏசிக்கு ஆகலன்னா இதான சார் சரியான சந்தர்ப்பம் பழி வாங்கறதுக்கு. நீ வாய மூடு. ஏற்கனவே மகா சொத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ தில்முழு பண்ணி மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தியாம, அதை ஏன் என்கிட்ட சொல்ல? யோ, நான் கிணறு வெட்டப்பனா பூதமா கிளம்பி வந்துட்டு இருக்கேயா? சார், முதல்ல பூதம் தான் சார் வரும், அப்புறம் தான் சார் புதையிலே வரும். சார், நீங்க அந்த சுப்பிரமணிய அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா? இல்லையா, அந்த கடுப்புல தான் பேசிட்டு இருக்க. அவங்க சுப்பிரமணிக்கு முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. அதெல்லாம் நாசமா போச்சு. இதுக்கு தான் உங்களை நேத்து அவனை அரெஸ்ட் பண்ண சொன்னேன். தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சா இதுதான் கதி. இனிமே நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வச்சு சுப்பிரமணிய பிடிக்க முடியாது. சார், என்ன சார் இது? நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? உங்களால முடியாத காரியம்னு ஏதாவது இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. 100 கோடி ரூபாய் சொத்து சார். சார், அந்த பணம் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, 10% உங்களுக்கு, அதாவது 10 கோடி உங்க சர்வீஸ்ல நீங்க சம்பாதிக்க முடியுமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. யோசிங்க, நல்லா யோசிங்க சார். குளத்தூர்ல வீடு கட்டுறீங்களாமே, வீடு முழுக்க மார்பிள், சென்ட்ரலைஸ்டு ஏசி, வீட்டு ஆளுக்கு நடுப்புற ஸ்விம்மிங் பூல், இது இல்லாம மினி தியேட்டர் வேற, வீட்டுக்கு மேல கார் பார்க்கிங்காமே. ராஜ வாழ்க்கை. நினைச்சு பாருங்க சார், கற்பனை பண்ணி பாருங்க. இவனை ஒருத்தனை மட்டும் ஒழிச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் கற்பனை கிடையாது, நிஜமாவே நடந்துரும். பேசாம அவனை நீங்களே போட்டு தள்ளிருங்களேன். பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். நல்ல ஐடியா தான். ஆனா அதுக்கெல்லாம் எங்களுக்கு ராசி இல்லை சார். ஏற்கனவே மகாவை இப்படி போட்டு தள்ளலான்னு நினைச்சு நான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணேன். ஆக்சிடென்ட் கூட ஆச்சு. ஆனா அவ பழச்சிக்கிட்டா. அதை சாக்கா வச்சு அந்த சுப்பிரமணியம் அவளை காப்பாத்துறன்னு சொல்லி அவன் கழுத்துல தாலி கட்டிட்டான் சார். அவன் என் பிளான் சுத்தமா ஃபெயிலியர் ஆகி போச்சு சார். நான் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்கும். அவ்வளோ அருமையான ராசி சார் நமக்கு. இருங்க, மகா ஆக்சிடென்ட் கேஸ்ல அக்யூஸ் யாரு? சார், அவன் ஏன் ஆள் தான். அதனால அவனை பிடிக்க முடியாதுன்னு சொல்லி ஆளை தப்பிக்க வச்சாச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஆள் கிடைக்காம கேஸ் பெண்டிங். அதுக்கே ஏகப்பட்ட செலவு சார். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு வேற ஒரு பொறி தட்டுத. அந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். சுப்பிரமணி மேட்டர்ல ரொம்ப ரிஸ்க் அதிகம். அதனால மகா சொத்துல என் கமிஷன் 10% இல்ல 25%. சார், நீங்க இப்படிலாம் கேட்க கூடாது சார். யோ, உங்ககிட்ட நான் கமிஷன் கேட்கலையா? இதான் என் ஷேர், இது எனக்கு வந்தாகணும் அப்படின்னு தகவல் சொல்ற. கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல?
புரியல? நீ ஏன் தந்துரு, இல்லனா தர வப்ப. டேய் உப்பு, இன்ஸ்பெக்டர் மாப்பு வச்சாண்டா ஆப்பு. என்னடா இது? என்னாச்சுங்க? இரு ஒரு நிமிஷம். என்னாச்சுன்னு கேக்குறல, என்னாச்சுங்க? சொல்றேன் இருமா. ஹலோ, குணா ஆட் ஏஜென்சி. சார், நான் தான் சுப்பிரமணி பேசுறேன் சார். சார் சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, மகா காணும்னு சொல்லிட்டு ஒரு ஆடு கொடுத்துருந்தேன்ல, அது இன்னைக்கு பேப்பரில் வரவே இல்லையே. சார் நீங்கள் வெள்ளிக்கிழமை தானே சார் ஆட் கொடுத்தீங்க? ஆமாம். இன்னைக்கு வராது சார். ஏன் சார் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை தானே சார், நாளைக்கு தானே வெள்ளிக்கிழமை, நாளைக்கு கண்டிப்பாக வரும் சார். ஓ சாரி, இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லை. சாரி 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 சார், மறந்துட்டேன். பரவாயில்ல சார், நாளைக்கு வந்துடும் சார். தேங்க்யூ சார். ஒன் செகண்ட், சாரி சார். என்னன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, மகாவை காணும்னு சொல்லிட்டு தமிழ் பேப்பர்லேயும் இங்கிலீஷ் பேப்பர்லேயும் ஆட் கொடுத்துருந்தேன். ஓ. அது வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமைல அதை மறந்து ஃபோன் அடிச்சிட்டேன். ஐயோ, நீங்க எந்திரிங்க, நான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பண்றேன், நீ உட்கார். நீங்க எந்திரிங்க, நான் கட் பண்ணிக்கிறேன். உட்காருமா, நீ ஐயோ. உட்காரு. வீட்டில் தானே இருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ண விடு. பேப்பர்ல ஆட் கொடுத்தது நல்ல விஷயம்தான். பேப்பர் ஆட் மட்டும் இல்லைங்க, டிவிலே ஆட் கொடுக்கலாம். ஆனா ஒரு வாட்டி மட்டும் வர மாதிரி விட்டுறாதீங்க, ஆ திரும்ப திரும்ப வர மாதிரி பண்ணிடுங்க. சரி. ஆனா மகா லோக்கல்ல இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை ஃபாரின்க்கு எங்கேயாவது போயிருந்தா? ஓ கரெக்டு தான். ஒரு முயற்சி தான், ட்ரை பண்ணுவோமே. சரி. ஏங்க, ம் மகா ஃபாரின்க்கு போயிருந்தான்னா ஏர்போர்ட்ல கண்டிப்பா அவளை பத்தின டீட்டெயில்ஸ் இருக்கும்ல. அவளோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸை வச்சு ஏர்போர்ட்ல கேட்டு பாருங்களேன். ஏன்னா ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர். கண்டிப்பா நீங்க விசாரிச்சீங்கன்னா அவளை பத்தி தெரிய வரும். கரெக்ட். சரி, நான் ட்ரை பண்றேன். ம். என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைங்க, லேசா வயிறு வலிக்குது. ஆமா, இதுக்கு டாக்டர் டேப்லெட் கொடுத்துருப்பாங்கல்ல? ஆ, இது எப்பவும் வலிக்கிறது தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்க இருக்கு டேப்லெட்? எங்க இருக்கு? கபோர்ட்ல இருக்கு. சரி, நான் கொண்டு வரேன். ஏய், உன் புருஷனோட ஆளுங்க கடிச்சிட்டாங்க போல இருக்கு. அவங்களதான் இப்படி போட்டு வெளுக்குறாங்க. இல்ல இல்ல, அவங்க ஆளுகள் எனக்கு நல்லா தெரியும். இவங்க அவங்க ஆளுங்க இல்ல. திரும்பி வந்து கேப்பேன், ஒழுங்கா உண்மையை சொல்லல கொன்னுடுவேன். ஐயா ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா. ஏமா இருமா. ஐயா சொல்லுமா. என் கொழுந்தனார கண்டுபிடிச்சிட்டீங்களா ஐயா? என்னம்மா உன்னோட பெரிய ரோதனையா போச்சு? ஐயய்ய, நீ எழுதி கொடுத்த கம்ப்ளைண்டோட மை கூட இன்னும் காயல, அதுக்குள்ள வந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையான்னு சும்மா தொண உயிரை எடுக்கிறியாமா? என்னது? நான் என்னமா பண்றது? என்னையா கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாளாச்சியா? இங்க பாருமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கம்ப்ளைண்ட் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. நான் என்ன மந்திரவாதியா? உட்கார்ந்த இடத்துல இருந்து மை போட்டா பார்க்க முடியும்? இல்ல அவன் ஜில்லா கலெக்டர் பிள்ளையா உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு? ஜில்லா கலெக்டர் பிள்ளையா இருந்தாலும் புறம்போக்கு பிள்ளையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் பாசங்கிறது ஒண்ணுதான் சார். அவன் உசுருக்கு ஆபத்துன்னு என் மனசுக்குள்ள படன்னு அடிச்சுக்குது சார். அதனாலதான் உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். இன்னும் கண்டுபிடிக்க முடியல, முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டுபிடிச்சா கொண்டு வந்து ஒப்படைப்போம். இனிமே ஸ்டேஷன் பக்கம் வராத, என் கண்ணு முன்னால் நிக்காத, போமா. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்க புள்ள காணாம போனா இப்படி பேசுவீங்களா? அட என்ன நீலா, நீ என் நிலைமை தெரியாம பேசுற. எனக்கு என்ன ஒரு வேலையா 2 வேலையா? ஏகப்பட்ட வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இவன் புருஷன்கிட்ட விசாரிக்கலான்னு போனா அவன் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான். இவன் கொழுந்தனாரு கடைசியா எங்க வேலை செஞ்சான்னு யாருக்குமே தெரியல.
நாங்க ஏன் சார் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்? நீ புகார் கொடு. எது எங்களுக்கு முக்கியமான வேலைன்னு படுதோ அதைத்தான் எங்களால பார்க்க முடியும். மினிஸ்டர் பாதுகாப்புக்கு போனோம், காலேஜ் பசங்க ஊர்வலத்துக்கு போனோம், கோட்டைக்கு போனோம், கோர்ட்ல போய் சாட்சி சொல்ல போனோம். வீட்டுக்கு போறதை தவிர எல்லா இடத்துக்கும் நான் போகணும். இப்படியே போச்சுன்னா என்ன காணும்னு என் பொண்டாட்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பா. அப்போ ஒரு ஏழை உயிருக்கு இந்த நாட்டுல உத்தரவாதமே இல்லையா? ஒரு ஏழை அப்பாவி அனாதை தொலைஞ்சு போனா கண்டுக்கிறதுக்கு நாதியே இல்லையா? ஆள் காணாம போறது, பணம் காணாம போறது, நகை காணாம போறது, முக்கியமான ஃபைல்ஸ் காணாம போறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஏன்னா நம்ம நாடு இந்தியா. இதுக்கெல்லாம் உணர்ச்சி சொப்பட்டா நம்ம உடம்புக்கு தான் கேடு. பிபி ஏறும், மூளை வேலை செய்யாது. நீங்க தான் மகளிர் குழு வச்சிருக்கீங்களே, ஏகப்பட்ட ஆளுங்க கைவசம் இருக்காங்கல்ல, நீங்களும் விசாரிங்க. தகவல் தெரிஞ்சா என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். அட பாவி, இப்படி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உனக்கெல்லாம் எதுக்கு ஏன் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்? அக்கா வாக்கா நம்ம போலாம். என் குழந்தை கிடைக்காம நான் வரமாட்டேன். இந்த ஸ்டேஷன்ல தான் இருப்பேன். உசுரோடையே என்னை நான் கொளுத்திப்பேன். அதெல்லாம் வேண்டாக்கா, வாக்கா. எனக்கு வேற ஒரு யோசனை தோணுது. இனிமே இங்க கெஞ்ச வேண்டாம், இவங்க வந்து நம்ம கிட்ட கெஞ்சணும். அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். என்ன சொல்ற? எப்படி? அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. காணாம போனவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டா போலீஸ் 48 மணி நேரத்துல அவங்கள கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்தியே ஆகணும். நான் சும்மாவா சொல்றேன்? அதுக்கு பேரு ஆட்கொணர்வு மனு. ஒரு லாயரை போய் பார்த்து அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். போலாம் வா. இனிமே உங்க கிட்ட கெஞ்சவே வேண்டாம், நாம ஒரு வழி பண்ணிடலாம் வா. நீலா, நீலா நில்லு. நீலா, வர வர ஜனங்களுக்கு சட்டத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவன் நம்மளை விட சட்டத்தை ரொம்ப கரெக்டா செக்ஷனோட சொல்றான். நம்ம மட்டும் தான் உடையுது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஸ்ருதி, எதுக்கு என் வண்டியில லிஃப்ட் கேக்குற? நான் கூட சண்டை போட வரல, சமாதானம் பேச வந்தேன். என்ன இந்த திடீர் மாற்றம்? நேத்து வரைக்கும் நான் புத்திசாலியா இருந்தேன், அதனால இந்த உலகத்தை மாத்தணும்னு முட்டாள்தனமா ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு நான் அறிவாளியா மாறிட்டேன், அதனால நான் என்னையே மாத்திக்கிட்டேன். ஸ்ருதி, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாம விஷயத்துக்கு வா. உன்னால எனக்கு ஒரு உதவியாக வேண்டியிருக்கு ஸ்ருதி. உனக்கும் எனக்கும் தான் முட்டிக்கிச்சு, அப்புறம் நான் எப்படி உனக்கு உதவி பண்ணுவேன்? நாம எல்லாரும் சமாதானம் வேணும் தான் சண்டையே போடுறோம். இதை நீ புரிஞ்சுக்கிட்டா எனக்கு உதவி பண்ணுவேன். நீ வீட்ல வந்து மகாவை அடிக்க பாஞ்சதும் கலாட்டா பண்ணதையும் நான் இன்னும் மறக்கல லீலா. இன்னைக்கு மகா காணாம போயிருக்கானா, அதுக்கு நீ தான் முக்கியமான காரணம். நீ உன் மகா வாழ்க்கைக்காக துடிக்கிற மாதிரி தான் நான் என் அக்காக்காக துடிக்கிறேன். ஆனா அது வேற, நம்ம நட்பு வேற ஸ்ருதி. எதிரி நண்பன்னு வித்தியாசம் பார்க்குற நேரம் இது இல்ல. நான் உன் எதிரியாவே இருந்தாலும் உன்கிட்ட நான் உதவி கேட்டு வந்திருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ண வேண்டியது உன் கடமை. கேட்கறது பிச்சையா இருந்தாலும் அதை சண்டை போட்டு உரிமையா கேட்கிற பாரு. என்னவோ உன்கிட்ட அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நானும் அப்படிப்பட்ட கேரக்டர் தான். சரி சொல்லு, நான் என்ன பண்ணணும்? உன் மகாவால எனக்கும் என் அக்காக்கும் இப்ப முட்டிக்கிச்சு. என் புருஷனும் அவ புருஷனும் கட்டி உருண்டு சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டாங்க. மாமா என்ன அடிக்க, என் புருஷன் அவரை அடிக்க, குடும்பத்துல பெரிய சண்டையே ஆயிடுச்சு. என்கிட்ட கோச்சுக்கிட்டு எங்க அக்கா திரும்பவும் மாமா கூடயே போயிட்டாங்க. சரி, அதனால என்னால என் அக்கா கிட்ட பேசாம அவளை பார்க்காம இருக்க முடியல. எனக்கு என் அக்கானா ரொம்ப பிரியம். ஒரு நாள் பேசலனா என் மண்டையே வெடிச்சிடுற மாதிரி இருக்கும் ஸ்ருதி. இப்ப நான் போய் அவகிட்ட பேசினா அவ கோவத்துல ஏதாவது சொல்லிட்டா அப்புறம் எங்க 2 பேருக்கும் அதிகமா மனவருத்தம் ஆயிடும். அதனால நீ எனக்காக எங்க அக்கா கிட்ட தூது போகணும். நான் என் அக்கா கிட்ட பேசணும் ஸ்ருதி. நீங்க அடிச்சுக்கோங்க, புடிச்சுக்கோங்க. நான் எதுக்கு அக்காக்கும் தங்கச்சிக்கும் நடுவுல? நீ எனக்காக என் அக்கா கிட்ட தூது போய் தான் ஆகணும், இல்லனா நான் உன்னை விட மாட்டேன்.
உங்க அக்கா கிட்ட போய் நான் என்ன சொல்லணும்? நடந்த சம்பவத்துக்கு ரொம்ப வருத்தப்படுறா. ஏதோ வாய் தவறிதான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாலே தவிர அவ மனசுல அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. பல்லு தெரியாம சில சமயம் நாக்கு கடிச்சிருது. ஆனா அதுக்காக நாக்கு வாயை விட்டு வெளியே போயிடுதா என்ன? அந்த மாதிரி தான் அண்ணன். சொல்லு, எதுக்கு சிரிக்கிற? இல்ல, உன் அக்காவும் உன் கூட தக்க வச்சுக்க இவ்ளோ சிரமப்படுற. என்னென்னவோ உதாரணம்லாம் சொல்லிட்டு இருக்க. உனக்கு உன் அக்கா மேல இவ்ளோ பாசம் இருக்கான்னு நினைச்சேன். அதான் சிரிப்பு வந்தது. அவ என் அக்கா இல்லடி, என் அம்மா. நிஜமாதான் ஸ்ருதி. நானும் இப்படிதான் மகாவை பத்தி உன்கிட்ட ஒரு நாள் சொன்னேன். இப்போ நீ சொல்ற. நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்காக உன் அக்கா கிட்ட போறேன். உன்னையும் உன் அக்காவையும் பேச வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஸ்ருதி, ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ருதி. நீ மகா கெட்டிக்காரிடி. உன்னை எதிரியா நினைச்ச என்னையே சாச்சிட்டியே. பரவாயில்ல, உனக்கு உதவி பண்றதுல எனக்கு சந்தோஷம்தான். ஒரு அக்கா மேல ஒரு தங்கச்சிக்கு இவ்ளோ பாசம் இருக்க முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் உன்ன மாதிரி ஒரு அக்காவோ தங்கச்சியோ கிடைக்கலையேன்னு என் வாழ்க்கையில முதல் தடவையா நான் இன்னைக்கு ஃபீல் பண்றேன். நான் வரேன். கடவுளே, என் அக்கா கோபம் குறைஞ்சு என் கூட வந்து பேசணும். தமிழரசி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு பானு. நானும் சொரூபனும் வேற வீடு பார்த்து தங்கலான் இருக்கோம். ஏய், என்னடி சொல்ற? இங்க இங்க என்ன குறைச்சல்? காரணம் எல்லாம் கேட்காத. நீ காரணம் சொல்லாம நான் விட மாட்டேன்டி. என்ன, யாராவது தப்பா பேசினாங்களா? இல்ல ஏதாவது மரியாதை குறைவா ஒண்ணு நடத்தினாங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. விருந்தும் மருந்து 3 நாள் தானே. அது விருந்தாளிக்கு தாண்டி. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாம நீ என் சம்மந்தியா போறவ. அப்ப இன்னும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா சொரூப ஆம்பளை பையன். இத்தனை பொம்பளைங்களுக்கு நடுவுல தங்குறது அவனுக்கு ரொம்ப சங்கோஜமா இருக்குப்பா. அவனோட பிரச்சனைகளை நீ புரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி யோசிக்கிற? May I come in? யார் பத்தியா? மோகன் சர்மா. அவரேதான். வா வாங்க வாங்க. அது வெறும் ஃபார்மாலிட்டிக்காக தான் கேட்டேன். கதவு திறந்திருந்தது, நான் உள்ள நுழைஞ்சிட்டேன். இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், பானு? எஸ், Hi. பானுதான். How are you? ஃபைன். நல்ல பையனை பெத்து வச்சிருக்கம்மா. வெரி இன்டெலிஜென்ட் பாய் அண்ட் ஸ்மார்ட். தேங்க் யூ சார். ஏய், அது என்ன சாரு? தேங்க்யூ சம்பந்தின்னு சொல்லு. இல்ல தேங்க்யூ மோகன் சொன்னாலும் தப்பு இல்ல. ஐயோ, அவர் என் சீனியர். அவர் நான் இப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது? ஐயோ, அந்த சீனியர் ஜூனியர்லாம் காலேஜோட போச்சுமா. பானு, ஐ வுட் லைக் டு அப்பாலஜைஸ் நவ். காலேஜ்ல நான் ரொம்ப ரேக் பண்ணிட்டேன். ஆனா அப்ப நம்ம சம்மந்தி ஆக போறோம்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா வாழை சுருட்டிக்கிட்டு ஒரு சலாம் போட்டிருப்பேன். மோகன், ஒரு குட் நியூஸ். பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொரூபன் ஒத்துக்கிட்டாரு. பானுவோட பரிபூர்ண ஆசையும் இருக்கு. வெரி குட். அப்ப எப்ப கல்யாணம்? பூஜா சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம். என்னமோ தெரியல, பழசெல்லாம் நினைச்சு அவன் மனசு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. தப்பா நினைக்காத பானு. நீயும் ஒரு பொண்ணு தானே. அவளோட மன உளைச்சல் உனக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அவளை கட்டாயப்படுத்தாத தமிழரசி. அது நல்லதுக்கு இல்ல. இது அவளோட வாழ்க்கை பிரச்சனை. ஏய், வெயிட் 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 வெயிட். நான் இருக்கேன்ல. நான் பூஜா கிட்ட பேசினா அடுத்த நிமிஷம் அவ ஓகேன்னு சொல்லிடுவா. ஆமா, எங்க இருக்கா அவ? அவ ரூம்ல தான் இருக்கா.
ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மோகன். ஓகே. மாமா, என்னம்மா இப்படி இருக்க? உடம்பு சரியில்லையா? அத்தை எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. சொரூபன் நல்ல பையம்மா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமே. பூஜா, பூஜா, என்னாச்சும்மா? இத பாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன் அத்தை கிட்ட கூட நீ சில விஷயங்கள் பேசாம இருந்திருக்கலாம். ஆனா என்கிட்ட எதையுமே நீ மறைச்சதில்ல. சொல்லுமா, என்னாச்சு? இந்த கல்யாணம் நடக்காது மாமா. ஏன்? இந்த கல்யாணம் நடக்க கூடாது மாமா. அதான் ஏன் கேக்குறேன் இல்லம்மா. இந்த கல்யாணம் நிலைக்காது மாமா. பூஜா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துங்க மாமா. என்னால இந்த வீட்ல இதுக்கு மேல பேச முடியாது மாமா. ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன் மாமா. அதுல இருந்து எனக்கு விடுதலையே இல்ல மாமா. பூஜா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லு. இல்ல மாமா, இப்ப எதுவும் பேச வேண்டாம். நான் உங்க வீட்டுக்கு வரேன், அங்க வச்சு சொல்றேன். தயவு செஞ்சு அத்தை கிட்ட இந்த பேச்ச கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்க சொல்லுங்க. நீங்க சொன்னதா அவங்க கேட்பாங்க. யாரு? நான் சொன்னா அவ? அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுமா. என்ன காப்பாத்துங்க மாமா, ப்ளீஸ். பூஜா, நீ பேசுறத பார்த்தா மேட்டர் ரொம்ப சீரியஸா இருக்குன்னு தெரியுது. சரி, எப்போ வீட்டுக்கு வர? வரேன் மாமா. உங்ககிட்ட நான் பேசி ஆகணும். என்ன காப்பாத்த உங்களால முடியுமான்னு சொல்லுங்க. அப்போ கல்யாணத்தை பத்தி யோசிப்போம்.